வெல்கம் டு மை சேனல் லாஜிக் ப்ளே. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஃபோர்த் சம்மோட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 divided by square root of 1 minus 4x whole square plus 27 divided by square root of 1 minus 9x square minus 15 divided by 1 plus 25x square. ஸோ ஆக்சுவலி என்ன செய்ய போகிறேன், இதை நான் ஃபஸ்ட்டு கிவன்னு போட்டுட்டு கொடுத்துருக்கிற வேல்யூவை எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 8 divided by square root of 1 minus 4x whole square plus 27 divided by square root of 1 minus 9x square minus 15 divided by 1 plus 25x square. ஓகேவா? இதுதான் எனக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ. Then to find என்ன எழுத போறேன், integrate the function சொல்லி போட்டுக்க போறேன். So integrate the function. அடுத்தது என்ன, solution. சொல்யூஷன்ல கொடுத்துருக்கிற கொஸ்டினை எழுதிக்க போறேன். ஈக்குவல் டு 8 divided by square root of 1 minus 4x whole square plus 27 divided by square root of 1 minus 9x square minus 15 divided by 1 plus 25x square. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ எழுதியாச்சா? இப்போ என்ன செய்ய போறேன், அப்ளை த இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒன்றுத்துக்கும் நான் என்ன செய்ய போறேன், இன்டெகிரேஷன் அப்ளை பண்ண போறேன். So, என்ன எழுத போறேன், apply the integration with respect to x அப்படின்னு போட்டுட்டு equal to integral 8 divided by square root of 1 minus 4x square plus 27 divided by 1 minus 9x square root இங்க வரும் minus 15 divided by 1 plus 25x square. so மொத்தமா எல்லாத்துக்கும் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணி into dx. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன, ஒன்றுத்துக்கும் தனியா இன்டெகிரேஷன் அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணிடலாமா? ஈக்குவல் டு இன்டெக்ரல் 8 divided by square root of 1 minus 4x whole square dx plus integral 27 divided by square root of 1 minus 9x square into dx minus integral 15 divided by 1 plus 25x square into dx. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ என்ன செய்ய போறோம், நான் அப்ளை த ஃபார்முலான்னு சொல்லி போட்டுட்டு ஒன்றுத்தையும் தனித்தனியா சார்ட் அவுட் பண்ண போறோம். தனித்தனியா சார்ட் அவுட் பண்ணிட்டு அதோட ஆன்சரை ஃபைனலா இதுல சப்ஸ்டிட் பண்ண போறோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர போறோம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன செய்ய போறேன், now apply the formula. now apply the formula ன்னு போட்டாச்சு. so first value என்ன என்னோட அப்படினு பாத்தீங்கன்னா integral 8 divided by square root of 1 minus 4x whole square into dx. ஓகேவா? so இதோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் ரூட்னு வந்து அந்த இடத்துல என்ன ஃபார்முலா வரும், அந்த ஃபார்முலா இப்போ நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ இன்டெக்ரல் dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ax ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை a சைன் இன்வர்ஸ் ஆஃப் x பிளஸ் c. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இதோட ஃபார்முலா. நீங்க வேணும்னா நீங்க சாப்டர் 11.1ல இந்த ஃபார்முலா நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ஃபார்முலாவை நான் எழுதிக்கிட்டு இப்போ என்ன செய்ய போறேன், இதோட வேல்யூவை இப்போ சப்ஸ்டிட் பண்ணி சார்ட் அவுட் பண்ண போறேன். பண்ணிடலாமா? அப்ப இங்க என்ன வரும், integral 8 divided by square root of 1 minus 4x square dx கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, dx கொடுத்திருக்க இடத்துல இங்க 8 ன்னு எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. அதனால நான் 8 எடுத்து இங்க போட்டுக்கிறேன். into 1 by a ன்னு கொடுத்திருக்காங்க. எனக்கு a ஓட வேல்யூ என்னன்னே தெரியலையே. அப்ப நான் என்ன செய்ய போறேன், இங்க என்ன செய்ய போறேன், வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போறேன். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்கொயர் ரூட்ல 1 மைனஸ் ax ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்கொயர் ரூட்ல 1 மைனஸ் 4x ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 1க்கு 1 மைனஸ்க்கு மைனஸ் இருக்கு, x ஸ்கொயருக்கு x ஸ்கொயர் இருக்கு. அப்ப இங்க a ஓட வேல்யூ என்ன, 4. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு பாத்தீங்களா? ஜஸ்ட் நான் எடுத்து நேரடியாக சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூ பார்த்தா எனக்கு ஏவோட வேல்யூ ஈஸியா கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். இப்போ என்ன செய்ய போறேன், தூக்கி ஏ எங்க இருக்கோ அந்த இடத்துல அந்த வேல்யூவை போட போறேன். ஸோ 1 டிவைடட் பை
4 போட்டனா இங்க என்ன வரும் sin இன்வர்ஸ்ல இங்க கொடுத்திருக்கிற வேல்யூவை இங்க என்ன கொடுத்திருக்காங்க x ஓட வேல்யூ என்ன வரும் 4x அப்படினு வந்துரும் ஓகேவா 4x போட்டுட்டு plus c ஓகேவா இப்போ என்ன செய்ய போறேன் இது 1 டைம் 4 8 கட் ஆகும் இது 2 டைம் ஆகுமா இப்போ என்ன செய்ய போறேன் சேர்த்து ஒரே ஆன்சரை எழுத போறேன் சோ இங்க என்ன வரும் integral 8 divided by square root of 1 minus 4x whole square dx ஓட ஆன்சர் என்ன இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்கு பாக்கி என்ன 1 தான் இருக்கு ஏதோ மல்டிப்ளை பண்ணாலும் இந்த வேல்யூ தான் வரும் சோ sin inverse 4x plus c ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் இது என்னது இது ஈக்குவேஷன் 1 அதாவது இதோட ஆன்சர் எனக்கு இப்போ இங்கே கிடைச்சிருச்சு ஓகேவா இப்போ மத்த ஆன்சரை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நான் என்ன செய்ய தேட போறேன் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க போறேன் பண்ணலாமா ஓகே இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா integral 27 divided by square root of 1 minus 9x square ஓகேவா இதுதான் என்னோட நெக்ஸ்ட் வேல்யூ இப்போ என்ன செய்ய போறேன் இதுக்கான ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் இதுக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க என்ன வருது அகைன் ஸ்கொயர் ரூட் தான் வருது சோ அகைன் என்ன வருது அதே ஃபார்முலா தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா integral dx னு போட்டுக்கலாம் 1 போட்டுக்கலாம் இத மல்டிப்ளிகேஷன்ல போட்டுக்கோங்க எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு எது எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த வேவை சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க சோ integral dx divided by square root of 1 minus a x square equal to 1 by a இங்க என்ன வரும் sin inverse of x plus c ஓகேவா அகைன் நான் சொல்றேன் ஃபார்முலாவை இப்படி தனித்தனியா எடுத்து எழுதுங்க அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும் ஈஸியான ஸ்டெப்ஸா இருக்கும் போர் அடிக்குதுன்னு பாக்குறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் போர்ல அடிக்காத மேக்ஸ் போட்டா சோ ரொம்ப என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி மேக்ஸ் போடுங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு சம் எல்லாமே ஈஸியா இருக்கும் ஓகேவா ஐயோ மேக்ஸ் அப்படிலாம் நீங்க யோசிக்கவே வேணாம் மேக்ஸ் ரொம்ப ஜாலியா போகும் உங்களுக்கு ரொம்ப டைம் ஃபுல்ஃபில்லா இருக்கும் உங்களுக்கு டைம் போறதே தெரியாது பட் அதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் இருந்தா நம்ம ஜாலியா பார்க்கலாம் ஓகேவா இப்ப அதே மாதிரி நான் சொல்லி கொடுக்கறதுல ஆர்வத்தோட கொண்டு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க ரொம்ப சம் ஜாலியா பார்க்கலாம் ஓகேவா இப்போ என்ன செய்ய போறேன் இதோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் பண்ணிடலாமா வாங்க பண்ணலாம் சோ இன்டெக்ரல் இங்க என்ன வரும் 27 divided by square root of 1 minus 9x square ஓகேவா இங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க dx ஓகேவா இங்கேயும் நான் dx விட்டுட்டேன் இங்க dx போட்டுக்கிறேன் இப்போ நான் என்ன செய்ய போறேன் இத போட்டுட்டு இப்போ என்ன செய்ய போறேன் இதுக்கான வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் பண்ணா இங்க என்ன வரும் क्वेश्चन கொடுத்திருக்காங்க இங்க a ஓட வேல்யூ எடுத்துல என்ன இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருங்க பார்க்கலாம் ஓகே நான் சொல்றேன் இங்க பாருங்க இங்க ஸ்கொயர் ரூட் 1 minus a x square னு கொடுத்துட்டாங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஸ்கொயர் ரூட் 1 minus 9x square லாஸ்ட் சம்ல பாத்தீங்கன்னா 4x whole square கொடுத்திருந்தாங்க அதனால 4ங்கிறதுனால நான் அது காமனா எடுத்துக்கிட்டேன் பட் இங்க எப்படி கொடுத்திருக்காங்க x க்கு மட்டும் தான் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க இங்க एक्चुअली இங்க இது எப்படி கொடுத்திருக்கணும்னா 3x whole square னு கொடுத்திருந்தாங்கன்னா நான் a ஓட வேல்யூ 3 னு எடுத்துருப்பேன் பட் இங்க எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க வெறும் 9 போட்டு x க்கு மட்டும் தான் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க அதனால நான் என்ன செய்ய போறேன் a வை ஸ்கொயர் பண்ணலாம் இந்த a ஓட இது இப்ப நான் 9 ஸ்கொயர் பண்ணுனா எனக்கு 3 இது 9 இப்போ நான் வந்து எந்த வேல்யூவோட ஸ்கொயர் பண்ணா எனக்கு 9 வருது அப்படின்னு நான் பார்க்கணும் சோ 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 4 வரும் ஓகேவா அதே மாதிரி 3 ஸ்கொயர் பண்ணனா என்ன வரும் 3 3 9 ஓகே 3 into 3 9 அப்ப என்னோட வேல்யூ இங்க என்ன வருது 3 ஓகேவா அப்ப இது எப்படி போட்டுக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் 1 minus 3x whole square னா தான் கரெக்ட் இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருது 3 இப்போ இங்க a ஓட ஆன்சர் என்ன a equal to 3 அப்படின்ட்டு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் எவ்வளவு ஈஸியா புரிஞ்சிருச்சு பாத்தீங்களா இப்போ என்ன செய்ய போறேன் எனக்கு a ஓட வேல்யூ 3 இங்க 27 கொடுத்திருக்க வாசி 27 அப்படியே போட்டுக்கிறேன் into 1 divided by a ஓட வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 3 sin inverse இந்த கொடுத்திருக்க क्वेश्चनல கொடுத்த 9x வேல்யூ அப்படியே போட்டுக்க போறேன் அப்ப இங்க என்ன வரும் 3x வருமா சோ 3x plus c ஓகேவா இப்போ இத கேன்சல் பண்ணலாமா இங்க என்ன வரும் 1 டைம் இங்க என்ன வரும் 9 டைம் நான் 3 1s 3 டேபிள்ல பாத்தீங்கன்னா 27 9 டைம் வரும் சோ அத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இப்போ ஒரே தடவையா நீங்க ஆன்சர் போட போறீங்க சோ இப்போ இந்த ஆன்சர் என்ன இன்டெக்ரல் 27 divided by square root of 1 minus 9x square dx equal to இங்க என்ன இருக்கு 9 இருக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு சோ sin inverse of 3x plus c அவ்வளவுதான் ஸ்டூடண்ட்ஸ் இத நான் என்ன எடுத்துக்கிறேன் இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன் ஓகேவா எவ்வளவு சிம்பிளா புரிஞ்சிருச்சா இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோ வேல்யூ பாத்தீங்கன்னா integral 5 divided by 1 plus 25x square
dx. இங்கேயும் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 25க்கு அவங்க ஸ்கொயர் கொடுக்கல, இன்டூ dxன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆஸ் யூஷுவலாக என்ன செய்ய போகிறேன், இதுக்கோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் சம்மில் இங்கே ரூட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ ரூட்டு கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 1 டிவைடட் பை 1 பிளஸ் ax ஸ்கொயர் dx. இந்த dx-ஐ நீங்கள் இங்கேயும் போட்டுக்கலாம், இங்கேயும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஈக்குவல் டு 1 by a tan inverse of x plus c. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எவ்வளோ சிம்பிளாக வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். கவலையே படாதீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஜாலியாக மேக்ஸ் போட்டுட்டு போகலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறேன், வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ இன்டெக்ரல் 15 divided by 1 plus 25x square dx equal to, இங்க 15 கொடுத்துருக்க வாசி 15 அப்படியே எடுத்துக்கிறேன், இங்க 1. a ஓட வேல்யூ இப்போ என்ன, ஈஸியாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். வேல்யூ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ax ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 25x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி இது மொத்தத்துக்கும் காமனுக்காக x ஸ்கொயர் வரும். இங்க வெறும் x ஸ்கொயர் மட்டும் கொடுத்துருக்க வாசி எதை ஸ்கொயர் பண்ணா 25 வரும், 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 4 4s 16, 5 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 25 வந்துருச்சா? அப்ப நம்ம இங்க a ஓட வேல்யூ என்ன வரும், 5. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ என்ன செய்ய போறேன், 5-ஐ அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்போ இங்க என்ன வரும், 15 டிவைடட் பை இந்த இடத்துல 1 டிவைடட் பை 5 இன்டூ tan inverse of x plus c. ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம், இது கட் பண்ணிக்கலாமா? 5 டேபிள்ல 1 டைம் 5 வரும், 3 டைம் 15 வரும். இப்போ இதோட ஆன்சர் என்ன, இன்டெக்ரல் 15 டிவைடட் பை 1 plus 25x ஸ்கொயர் dx ஈக்குவல் டு 3 இருக்கு. இங்க என்ன வரும், tan inverse of, இங்க வந்து 5x வரும் ஸ்டூடெண்ட், சாரி 5x plus c. அவ்வளவுதான். ஓகேவா? இது என்னது, இது ஈக்குவேஷன் 3. ஓகேவா? இப்போ என்ன செய்ய போறேன், இந்த 3 ஈக்குவேஷனையும் கொடுத்துருக்கிற क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரே தடவை ஆன்சர் நம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன், சப்ஸ்டிட்யூட் வேல்யூவை எழுதிக்க போறேன். சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் 1 2 and 3 in below function. சோ என்னோட below function என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, integral 8 divided by square root of 1 minus 4x whole square dx plus 27 divided, so integral 27 divided by square root of 1 minus 9x square dx minus integral 15 divided by 1 plus 25x square dx. ஓகேவா? சோ அப்ப இதுக்கு equation 1, equation 2, equation 3. சோ equation 1 ஓட ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இதோட ஆன்சர் என்ன, சோ 2 sin inverse 4x. இது இதோட ஆன்சர். பிளஸ் c போடாதீங்க, லாஸ்டா சேர்த்து ஒரே தடவை பிளஸ் இன் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இங்க என்ன வரும், பிளஸ் வருமா? பிளஸ் இதோட ஆன்சர் என்னன்னு போய் செக் பண்ணுங்க. இதோட ஆன்சர் செக் பண்ணீங்கன்னா 9 sin inverse 3x. ஓகேவா? 3x வந்துச்சா? இது இதோட ஆன்சர். சோ தேர்ட் ஒன்னோட ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, மைனஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன வரும், மைனஸ். இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்டா ஓடி போய் செக் பண்ணுங்க. இந்த இருக்கு பாருங்க, 3 tan inverse 5x. சோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா பிளஸ் c அப்படினு போட்டுக்க போறீங்க. அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ஆன்சர், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனோட ஆன்சர், இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனோட ஆன்சர். இங்க உள்ள மைனஸ் என்ன மட்டும் நான் எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளஸ்ட் வே, உங்களுக்கு ஈஸியா ஆன்சரும் புரிஞ்சிடும். மொத்தமா சேர்த்து பிளஸ் இன் போட்டு முடிச்சிருங்க. வேறு ஏதாவது சம்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.